உளுந்தூர்பேட்டையில் வீதியில் மண்டை ஓடு இருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அன்னை சத்யா வீதியில் உள்ள 4 முனை சந்திப்பு பகுதியில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் மண்டை ஓடு, பொம்மை ஆகியவற்றை வைத்து பூஜை செய்துள்ளனர். இதனால் அப்பகுதி மக்கள் அவ்வழியை கடந்து செல்வதற்கு அச்சமடைந்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உளுந்தூர்பேட்டை போலீசார் மண்டை ஓட்டை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள பழமை வாய்ந்த தபால் நிலையம் இடமாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு போராட்டம் நடைபெற்றது. உத்தனப்பள்ளி கிராமத்தில் 100 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வந்த தபால் நிலையத்தை அதிகாரிகள் கிருஷ்ணாபுரம் பகுதிக்கு இடமாற்றம் செய்துள்ளனர். இந்நிலையில் தபால் நிலையம் இடமாற்றம் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டம் காரணமாக அங்குள்ள கடைகள் அனைத்தும் மூடப்பட்டது. மேலும் பொதுமக்கள் மற்றும் வணிகர்கள் அந்த பகுதியில் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டனர். தபால் நிலையத்தை மீண்டும் உத்தனப்பள்ளி பகுதிக்கு கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள அவர்கள் நாளை இந்தியன் வங்கியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். கோவை மாவட்டம் சிறுமுகை வனப்பகுதியில் உடல் மெலிந்த நிலையில் தனியாக சுற்றித் திரிந்த ஆண் காட்டு யானைக்கு வனத்துறையினர் உணவளித்தனர். இப்பகுதியில் கடந்த சில தினங்களாக உடல் மெலிந்த நிலையில் ஆண் காட்டு யானை ஒன்று சுற்றி திரிந்தது. யானைக்கு மருந்துகளை வழங்கி வனத்துறையினரும் மருத்துவர்களும் தீவிரமாக கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் தென்னை ஓலை, கரும்பு உள்ளிட்ட பசும் தீவனங்களை யானைக்கு வனத்துறையினர் வழங்கினர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதியில் உள்ள 12 பள்ளிகளுக்கு இன்று மதியம் 1 மணி முதல் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. செங்கோட்டை பகுதியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் இன்றைய தினம் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு பிரானூர் பகுதியில் உள்ள குண்டாற்றில் கரைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஒரு சில இடங்களில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பாதுகாப்பு கருதியும் மாணவர்கள் நலன் கருதியும் செங்கோட்டை நகர பகுதியில் உள்ள 12 பள்ளிகளுக்கு இன்றைய தினம் மதியம் 1 மணி முதல் விடுமுறை வழங்கி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரஜினி உத்தரவு பிறப்பித்துள்ளார். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.